அம்மா, காலையில எழுந்து இந்த ஹோம்ஒர்க்கை முடிக்கிறதுக்குள்ள இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரமா வர போயாகணும். டிஃபன் எங்க? அப்பா, அப்பா, அப்பா! ஏய், என்ன வேணும் உனக்கு? காலங்கத்துல எதுக்கு வந்து இப்படி கத்துற? ஸ்கூலுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு, டிஃபன் வேணும். அதான் எங்க அப்பாவை எழுப்பினேன். ஆன்ட்டி அடிச்சுல பல்லு கழண்டுரும். ஆளு உயரத்துக்கு வளர்ந்துக்கிட்டு ஆண்டி ஆண்டி. அப்புறம் எப்படி கூப்பிடுறது உங்களை? நீ எப்படியும் கூப்பிட வேண்டாமா? நீ நீ கிளம்பு, முதல்ல வீட்டுக்கு போ. என்ன எப்படி பேசுறீங்க? என் மேல பாசம் இருந்ததுனால தானே என்ன கடத்த முயற்சி பண்ணீங்க. இப்ப திடீர்னு வேணனா எப்படி? அதான் நான் பண்ண பெரிய தப்பு. உன்னை வீட்டுக்குள்ள விட்டுக்கவே கூடாது. நீ முதல்ல போறியா இல்லையா? அதெல்லாம் போக முடியாது. இப்ப டிஃபன் கொடுக்க போறீங்களா இல்லையா? எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஸ்கூலுக்கு போகணும். ஏய், என்னடி ஸ்கூலுக்கு போறேன்னு பறக்குற? பறக்குறத பார்த்தா ஸ்கூலுக்கு போற மாதிரி தெரியலையே. ஏய், ஏகே பையனோட சுத்த போறியா? இத பாருங்க, இந்த சுத்துறது மயக்கிறது இதெல்லாம் என் வேலை இல்ல, உங்க வேலை. போங்க போங்க, எங்க அப்பாவை எழுப்புங்க, எனக்கு டிஃபன் வேணும். ஏய், உனக்கு டிஃபன்லாம் கொடுக்க முடியாது. போ, உங்க வீட்ல போய் சாப்பிட்டுக்கோ. அப்படி இல்லையா ஏகேவோட பையன் கிட்ட சொல்லி ஏதாவது ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிடு போ. அப்பா, அப்பா! ஏய், வாடிங்க. Damn it. சரியான இம்சியா இருக்கே. இப்படி எல்லாம் பண்ணுவேன் தெரிஞ்சுதான் செக்யூரிட்டிட்ட சொல்லி உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி வச்சேன். தின்னு தொலை. தட்டு போங்க, போய் தட்டு எடுத்துட்டு வாங்க. எப்படி நின்னுட்டு சாப்பிடுவியா? உட்காரு. தண்ணி யார் வைப்பாங்க? செக்யூரிட்டியா? ஏய், ஒன்னொன்னுத்தையும் சொல்லி கொடுக்கணும். இது எங்க வாங்கிட்டு வந்தது? ஐயோ, இப்ப என்ன? இல்ல, நான் ஜெனரலா காஃபி குடிச்சு தான் டிஃபன் சாப்பிடுவேன். உனக்கு காஃபி வேற வேணுமா? காஃபி எப்படி நீங்க போடுவீங்களா இல்ல அதுக்கும் அந்த கூர்க்கா தான் வருவாரா? உனக்கு கூர்க்கா குடுக்குற காஃபி போதும், அதையும் வாங்கி தான் வச்சிருக்கேன். சீக்கிரம். எந்த கடையில வாங்கினது இது? இப்படி இருக்கு. ஐய, என்ன இப்படி மொத்த மொத்தன்னு இருக்கு? சீ, இதுவே எங்க அம்மா இருந்தா எவ்வளவு முருகலா சுட்டிருப்பாங்க தெரியுமா? மெல்லுசா சாப்பிடவே ரொம்ப ருசியா இருக்கும். அப்படியே அந்த காஃபியை குடிச்சிட்டு தோசையை சாப்பிட்டா அவ்வளவு ருசியா இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? சரி, நாளையில இருந்து நீங்க டிஃபன் செஞ்சிருங்க, சரியா? ஏய், என்னடி என்ன பார்த்தா என்ன சமையல்காரி மாதிரி தெரியுதா உனக்கு? சமையல்காரி மாதிரிலாம் தெரியல. ஆனா அப்பதானே சொன்னாரு எதுவா இருந்தாலும் ஸ்னேகா ஆண்டிய கேளு, அம்மா மாதிரியே பண்ணி தருவாங்கன்னு. நாளைக்கு பாக்குறேன் உங்க சமையலோட ஸ்டைல் என்னன்னு. நாளைக்கு என்ன பாக்குறேன்? இன்னைக்கே பாரு என் சமையலோட ஸ்டைல. அப்பா, அப்பா, என்னடி வாங்க பா. என்னடி எல்கேஜி குழந்தை மாதிரி உங்க அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? இல்ல இல்ல, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ரொம்ப பயந்துட்டீங்க போல இருக்கு. சும்மா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஃபில்ம் காட்டலான்னு பார்த்தேன். பரவாயில்லையே, நல்லாதான் நடிக்கிறீங்க. அவார்டே கொடுக்கலாம் போல இருக்கே. நீங்க குடுக்கிற டார்ச்சர்னால நான் பயந்து போயிடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் இங்கதான் இருக்க போறேன். சரி, நான் ஸ்கூலுக்கு போனோம். மச நிக்கிறீங்க, பேக் கொடுங்க. இந்த பேக் தூக்கி போடுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் படிப்பு யாருக்கு வராது, உங்களுக்கு எனக்கா? அப்புறம் சுட சுட லஞ்ச் சமைச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி வைங்க. அதுல உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப முக்கியம், அதை மறந்துடாதீங்க. வரேன். அப்புறம் ஏதோ கேட்டீங்களே, பார்க்க சமையல்காரி மாதிரி இருக்கேனா அப்படின்னு. நீங்க சமையல்காரி மாதிரிலாம் இல்ல. எப்படி இருக்கீங்க தெரியுமா? எப்படி இருக்க? இல்ல, வேண்டாம். சொல்லுடி. வேண்டாம். சொல்ல போறியா இல்லையா? சொன்னா தாங்க மாட்டீங்க. வந்துட்டேங்க.
என்ன செல்லம்மா, காலையிலேயே எழுந்திரிச்சு டிஃபன் ரெடி பண்ணிட்டேன். நான் தான் உன்னை இந்த வாரத்துல இருந்து ஆஃபீஸ் போவேனான்னு சொன்னேன்ல. அது ஒன்றும் இல்லடா, கடற்கரையான் வீட்டில் ரத்னா விட்டு வந்திருக்கா. ஒன்று இவ போகணும், இல்லை அவ வரணும். ஏமா இந்த ரெண்டுல இப்போ எது நடக்க போகுது? செல்லம்மா, ரத்னாவோட வாழ்க்கையில நீ விளையாடுறியோன்னு தோணுது. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முத்தழகிக்கோ உங்க அம்மாவுக்கோ என்ன பதில் சொல்லுவ? செல்லம்மா, முத்தழகு இப்போ வேணா மாறி இருக்கலாம், ஆனா முத்தழகுன்னு ஒரு ஒரிஜினல் குணம் இருக்கு பாரு, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஏமாமா எல்லாமே சந்தேக பார்வையில பாக்குறீங்க? அன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில அன்னி மனசு நோக்குற மாதிரி நீங்க பேசுனீங்க. இங்க பாருங்க, எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு திருப்பு முனை இருக்கு. கண்டிப்பா மாறிதான் ஆவாங்க. நான் நம்புறேன் அன்னி மாறிட்டாங்க. செல்லம்மா, ஐயோ அன்னி வராங்க. ஏடா கூட ஐயோ வாயே திறக்க மாட்டேன். வாங்க அண்ணி வாங்க. வாமா உட்கார். செல்லம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்ன மன்னிச்சிட்டு செல்லம்மா. மன்னிக்கிறதா? என்ன பண்ணீங்க? ரத்னாவை அண்ணன் வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்துட்டீங்களா? இல்ல செல்லம்மா, இல்ல. என்னால ரத்னாவை பிரிஞ்சு இருக்க முடியல செல்லம்மா. ராத்திரி பூரா தூங்கல, அவளை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தேன். நீதான் எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன் செல்லம்மா. என்ன நீ விளையாடுறீங்களா? நேத்து அவ்வளவு தூரம் நான் சொல்லிருக்கேன், இன்னைக்கு காலையில வந்து இப்படி பேசுறீங்க. இது பாரு, அவ நேத்து நைட்டு சாப்பிட்டாளா தூங்குனாளா, இன்னைக்கு காலையில எழுந்ததும் டிஃபன் அவளுக்கு யாராவது கொடுத்தாங்களா, எதுவுமே தெரியல. அந்த ஸ்னேகா கிட்ட அவளை விட்டுட்டு வந்ததுல இருந்து எனக்கு இருப்பு கொள்ளல செல்லம்மா. என்னால நிம்மதியா இருக்க முடியல. நான் அதனால தான் ஆபீஸ்க்கும் போகல. இது பாரு, எனக்கு என் புருஷன் கூட வேண்டாம், ஆனா என் பொண்ணு என் பக்கத்துல இருக்கணும். அவளை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. ஒரு 4 நாள் அழாம இருந்தீங்க. அன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தப்போ நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அண்ணி இப்ப தைரியம் ஆயிட்டாங்க. தடால் அடியா ஒரு காரியம் பண்ணி அண்ணனும் அண்ணியும் ஒன்னா சேர்த்து வச்சிடலான்னு நினைச்சா நீங்க என்ன நீ இப்படி பேசுறீங்க? நீங்க என்ன மாறவே மாட்டீங்களா? இத பார் செல்லம்மா, நீ என்ன தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா? ஒரு தாய் தன் மகளை விட்டு பிரிஞ்சிருந்தா அவ அழதான் செய்வா, அவ கண்ணுல கண்ணீர் வரதான் செய்யும். அப்ப ரத்னாவுக்கு கல்யாணமே பண்ணாம கூடவே வச்சுப்பாங்களா இந்த அம்மா? கல்யாண விஷயங்கிறது வேற. மாப்பிள்ளை யாரு, அவன் நல்லவனா கெட்டவனா, அவங்க அப்பா அம்மா யாரு, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, இவ்வளவு விசாரிச்சு தானே அவனை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை அனுப்பிச்சு வைக்கிறோம். அதை விட்டுட்டு ஒரு கேடு கட்ட வீட்டுல போய் அந்த பொண்ணை விட்டு வந்திருக்கியே, எந்த தாய் தாமா சந்தோஷமா இருப்பா? செல்லம்மா, என் நிலைமைய நினைச்சு பாரு. என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியல? எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத விஷயம் சுய பச்சாதாபம். உங்க மேல நீங்களே பரிதாபப்படுறது. இங்க பாருங்க, நான் ரத்னாவை நம்பியோ உங்களை நம்பியோ நான் ரத்னாவை கொண்டு போய் அந்த வீட்டுல விடல. அந்த வீட்டுல என் அண்ணன் இருக்காரு, நான் அவரை நம்பிதான் போய் விட்டுருக்கேன். நான் அவர் கூட பிறந்து வளர்ந்தவன். அவரை பத்தி உங்க எல்லாரும் விட எனக்கு நல்லா தெரியும். நான் அவரை நம்பித்தான் அவளை அந்த வீட்டுல விட்டேன். சில நோய்க்கு மாத்திரை மருந்தெல்லாம் சரிப்பட்டு வராது, அறுவை சிகிச்சை தான் சரியா இருக்கும். இந்த நோய்க்கும் அறுவை சிகிச்சை தான் சரியா வரும். என்ன நம்புங்க அண்ணி. நீங்க ஆபீஸ்க்கு போய் உங்க வேலையை பாருங்க. அப்படி உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா போங்க, போய் ரத்னாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. செல்லம்மா, அதுக்காக நான் அவளை பார்க்காமலே எப்படி இருக்கிறது? பாருங்க அண்ணி, நான் பார்க்க வேண்டான்னு சொல்லல. ஒரு 2-3 நாள் பொறுத்துக்குங்க. ஸ்கூலுக்கு போய் பாருங்க, டியூஷன் சென்டர்ல போய் பாருங்க. ஆனா அண்ணனுக்கு மட்டும் தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சரி செல்லம்மா, நான் ஆபீஸ்க்கே போறேன். சரி, போயிட்டு வாங்க. காலம் எல்லாத்தையும் மாத்தும் போல இருக்கு.
வா 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 வா. நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் உன் அம்மா வந்துட்டு போனாங்க. நீ பாத்தியா? பாத்தியா? பேசுனியா? இல்ல அத்தை, நீங்க தான் அம்மாவை கொஞ்ச நாள் பார்க்க வேண்டாம் பேச வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, அதான் அம்மா உள்ள இருக்கிறத பார்த்து நான் மறைவா போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அத்தை, எங்க அம்மா ரொம்ப பாவம். அவங்க எவ்வளவு பரிதாபமா நடந்து போனாங்க தெரியுமா? இந்த பாரு, நீ உன் அம்மா மாதிரி இமோஷனலா இருக்காத, புத்திசாலித்தனமா இரு. இதெல்லாம் பண்றது உன் நல்லதுக்காக தான். அத நீ புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நீ டிஃபன் சாப்பிட்டியா? எங்க சாப்பிட்டுருக்க போற? நீ வா உட்காரு. எங்க அத்தை ரொம்ப புத்திசாலி, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு தெரியாத அந்த ஸ்னேகாவை பத்தி. உனக்கு டிஃபன் கொடுக்க மாட்டா, பட்னி போடுவா, பயம் ஒருத்துவா, உன்னை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு பாப்பா. இப்ப நீ முதல்ல நல்ல டிஃபன் சாப்பிடு. இட்லியா? இந்தா தண்ணி குடி. சாம்பார். போடுறேன். இங்க பாரு, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் ஏதோ ஒரு தைரியத்துல உன்னை அங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி இருந்தா நீ உடனே எனக்கு ஃபோன் பண்ணும். இந்த போனை வச்சுக்க. எனக்கு ஒரு மிஸ் கால் கொடு, அது போதும். இந்த பாரு, இந்த போன் விஷயம் உன் அப்பாவுக்கோ ஸ்னேகாவுக்கோ யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாம பாத்துக்கிறேன். இந்த தண்ணி குடி. ஒரு 2-3 நாள் கழிச்சு நான் சொல்ற மாதிரி செய். என்னது? ஏய், என்னடி சிரிக்கிற விஷயமா இது? இல்ல அத்தை, நான் வந்து இந்த மாதிரி பண்ண ஸ்னேகாவோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தேன். என்னை அறியாம சிரிப்பு வந்துருச்சு. இங்க பாரு, இந்த விஷயம் பண்றதெல்லாம் உன் அப்பாக்கு தெரியக்கூடாது. உன் அப்பா முன்னாடி மாத்திரம் நீ நல்ல பொண்ணா இருந்துக்க. அந்த ஸ்னேகா வெறுப்படையணும், அதுதான் நம்ம எய்ம். ஓகேயா? கவலைப்படாதீங்க அத்தை, நாம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். போன்லயோ நேர்லயோ தினமும் ஒரு தடவை எனக்கு காண்டாக்ட் பண்ணு. சரி அத்தை. அத்தை, நான் அம்மாவை எப்ப பாக்குறது? ஒரு 2 நாள் கழிச்சு பாரு. அங்க நடக்கிற நல்லது கெட்டதெல்லாம் என்கிட்ட மட்டும் சொல்லு. நல்லது வேணா உன் அம்மா கிட்ட சொல்லு, புரிஞ்சுதா? ரொம்ப முக்கியம், நீ வயசுக்கு வந்த பொண்ணு, அத மறந்துடாத. சரி அத்தை. சாப்பிடு. சக்கரை. சக்கரை. இந்த போதும் போதும். நல்லா சாப்பிடு. நல்லா இருக்கு. அமுதா, அமுதா. வந்துட்டேன். வந்துட்டீங்களா? என்ன இன்னைக்கு நீ இவ்வளவு ஸ்பீடா இருக்க? ராத்திரி பூரா தூங்கவே இல்லையா? ஒரு நிமிஷம் கூட தூங்கவே இல்ல. உங்க கூட பஸ்ல வர போறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல என்ன சந்தோஷம்? ஒரு 4 மணி நேர டிராவல், இதுக்கே அவசரப்படுற? உங்களுக்கு என்னங்க ஆம்பளை, ஈஸியா சொல்லிட்டீங்க. எனக்கு அப்படியா? உங்க கூட பஸ்ல உங்க தோள்ல சாஞ்சு வர போறத நினைச்சா எனக்கு அப்படியே த்ரில்லிங்கா இருக்கு. அப்படியா? ஆமாமா, எனக்கு கூட த்ரில்லிங்கா தான் இருக்கு. ஒரு ஒத்திகை பாத்தறலாமா? உன் தோள்ல நான் கொஞ்ச நேரம் சாஞ்சிக்கிட்டுமா? அத்தை. ஐயோ அம்மா. சும்மா சொன்ன, நீங்க போய் குளிங்க. ஏய், இன்னும் பஸ்ஸுக்கு 4 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள என்ன அவசரம்? இங்க பாருங்க, 3 மணி நேரம்னாலும் நான் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணுவேன். ஆனா இங்க வெயிட் பண்ண முடியாது. நீங்க கிளம்புங்க. ஏன் உங்க அம்மா மனசு மாதிரி போக விடாம பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறியா? ஐயோ, அவங்க சம்மதிச்சதை நினைச்சா இப்ப கூட எனக்கு கனவு மாதிரி எல்லாம் ஐயாவோட ஏற்பாடு. எங்க மாமா வாழத்தாரோட வர சொல்லி பிட்ட போட்டு எங்க அம்மா எப்படி கரெக்ட் பண்ண பாத்தியா? உங்க வேலையா? ஐயோ, அத்தை பாவம். இருந்தாலும் பரவாயில்ல. தேங்க்ஸ். தேங்க்ஸ் மட்டும்தானா? பின்ன கண்ணத்துல ஒரு முத்தம் கொடு. என்ன? இதெல்லாம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் இரு இரு இரு.
அம்மா எங்க? எதுக்கு? டொண்டோடே, இந்த மல்லிப்பூவை என் கையால உன் தலையில வைக்கிடும். இங்க வாங்க. ஆ? இந்த மல்லிப்பூ என் தலையில வைக்கிறதுக்கு நான் இருந்தா போதும், உங்க அம்மா தேவையில்ல. வைங்க. தேவையில்லதான். ச்சே. இரு இரு இரு. இப்ப எப்படி இருக்கிற தெரியுமா? நீ சூப்பரா இருக்க. சரி, நீங்க போய் குளிங்க, நான் போய் டவல் எடுத்து வரேன். குளிச்சுதான் ஆகணுமா? போங்க. ஏய் ஏய், போங்க. என்ன நீ தள்ளி விடுற?